இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணா வெயிட் மட்டும் தான் குறையுமா? அதனால வேற எந்த யூஸும் இல்லையா? அப்படின்னா நிறைய பலன்கள் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் கதைக்கே வருவோம். வெயிட் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை பத்தி நம்மளால பேசாம இருக்கவே முடியாது. இன்சுலின் அப்புறம் இந்த வெயிட் இது ரெண்டுமே டைரக்டா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா இன்சுலின்ங்கிற ஹார்மோனை எந்த அளவுக்கு நம்ம கம்மியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நமக்கு வெயிட்டும் குறையும். சோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதாவது குறிப்பிட்ட நேரம் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிற நேரத்துல இன்சுலின்ங்கிற ஹார்மோன் நல்லாவே கீழே குறைஞ்சிரும். அப்போ அந்த அளவுக்கு குறையுது அப்படின்னா அது நம்மளோட வெயிட் லாஸுக்கும் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். இது நம்பர் 1 யூஸ், அதாவது வெயிட் லாஸ் நமக்கு தெரிஞ்சது. நம்பர் 2 வேற என்ன யூஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் அப்படிங்கிற சமயத்துல நம்மளுக்கு உடம்புல உள்ள கொழுப்பை தான் இது கரைக்குது. உடம்புல உள்ள கொழுப்பு கரையுது அப்படின்னா என்ன? நம்ம உறுப்புகளை சுத்தி இருக்கிற கொழுப்பு, அப்புறம் நம்ம ரத்த குழாயில படிஞ்சிருக்கிற கொழுப்பு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய கரைய நமக்கு சக்கரை வியாதி, ஹை பிளட் பிரஷர், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, இது எல்லாமே அதிக கொழுப்புனால வரக்கூடியது. சோ அதிக கொழுப்புனால வரக்கூடிய இந்த வியாதிகள் எல்லாமே கொழுப்பு கரையிறதுனால நமக்கு இத்தனை வியாதிகள்ல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க நினைக்கிறது கரெக்ட். இத்தனை வியாதிக்கும் மாத்திரை மருந்து இல்லாமலே ஒரு தீர்வு இருக்குமா? அதுவும் சிம்பிள், நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனாலயா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கரெக்ட். சரி, அடுத்தது என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். நம்பர் 3 வந்து கேன்சர். என்ன கேன்சரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, கேன்சர் எப்படிங்க வருது? இப்போ நம்ம வீட்டுல பொருள் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு பழைய பொருளையும் நம்ம தூக்கி போடாம புதுசு புதுசா வாங்கி போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கும்? குப்பை மாதிரி தான் இருக்கும் இல்லையா? உடம்புக்கும் நம்ம அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் கூட கேப்பே விடாம சாப்பிட்டுட்டே இருக்கோம், எனர்ஜிய கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையோ இல்லையோ இந்த பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்படின்னா பழைய செல்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய செல்கள் அழியறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்கிறாங்க, பழையன கழிதல் புதியன புகுதல்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோபேஜி, அதாவது செல்ஃப் ஈட்டிங், நம்ம உடம்பே வந்து பழச கழியறதுக்கு, பழைய செல்ஸ் அழியறதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கு. அதுதான் இந்த ஆட்டோபேஜி. ஆனா நம்ம கொஞ்ச நேரமாவது சாப்பிடாம இடைவெளி விட்டா மட்டும்தான் இந்த ஆட்டோபேஜிங்கிறது நடக்கவே முடியும். நம்ம கேப்பே விடாம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பழைய செல்கள், தேவையில்லாத செல்கள் எதுவுமே அழியவே முடியாது. அப்போ பழசும் இருந்துகிட்டே இருக்கு, புதுசும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா புதுசா உருவாகிறதுக்கு முழுசா சத்து கிடைக்காது. பழசா இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அது இன்னும் இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கும். இப்படி பெருகிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் கேன்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ நிறைய வருது. சோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற நேரத்துல குறிப்பிட்ட நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால இந்த ஆட்டோபேஜி, செல்ஃப் ஈட்டிங், இதனால பழைய செல்களும் நம்மளுக்கு உடம்புல அழிஞ்சு போயிடுது. கேன்சர் அப்படிங்கிற பெரிய பிரச்சனையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். சரி, இத்தனை வியாதி வராதுன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம ஒரு மாதிரி டல்லா, டயர்டா இருக்க மாட்டோமா? எப்படி நம்மளோட பிரெயினுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது நம்மளோட உடம்புக்கு, பிரெயினுக்கு குளுக்கோஸ் மட்டும்தான் எனர்ஜி சோர்ஸ் கிடையாது. நம்மளோட ஃபேட், கொழுப்பு கரைக்கும் பொழுது ஃபேட்டி ஆசிட்ஸ், கீட்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். அப்போ நம்மளோட பிரெயின் வந்து குளுக்கோஸ் தவிர்த்து இந்த கீட்டோன்ஸ் அப்படிங்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். கொழுப்பு கரைக்கிறது மூலமா வரக்கூடிய அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். ஆக்சுவலா சாப்பிடாம இருக்கிறப்பதான் நம்மளோட பிரெயின் இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுல் ஆக்டிவா இருக்கு. இதனால வயசானதுக்கு அப்புறம் நம்ம பாத்திருப்போம் இல்லையா, நம்ம பாட்டி தாத்தாக்கெல்லாம் வந்து மறந்து போயிடுவாங்க. வயசாயிடுச்சுல மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வியாதிகளுக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்குது அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது. நம்மளோட பிரெயின தினம் தினம் ஆக்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம வயசாக வயசாக வரக்கூடிய இந்த மறதி பிரச்சனையில இருந்தும் நம்மளோட பிரெயினை நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 ரொம்ப சூப்பரான பாயிண்ட் இது. எல்லாருமே வயசாகிறது, முதுமை இதை நினைச்சுதான் பயப்படுறோம் இல்லையா? யங்கா இருக்கிறப்ப ஆக்டிவா இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் செய்யறோம். முதுமை, ஒரு வயசானதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறது? பணமா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வயசாகிறத நினைச்சு நம்ம பயப்படுறோம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உணவு சாப்பிடாம இருக்கிற நேரத்துல பழைய செல்லு அழிஞ்சு போய் புது செல்லு உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் நம்ம கொடுக்கிறோம். சோ இதனால
நம்மளோட வயசாகிற தன்மையையும் தள்ளி போட முடியும் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. அதாவது நம்ம வயசே ஆகாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரைக்கும் இளமையை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். அதாவது 80 வயசுல நீங்க 50, 60 வயசுல இருக்கிற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமா வயசாகிறத டிலே பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. சோ நம்மளோட 5 யூசஸ் என்னென்ன? நம்பர் 1 வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்பர் 2 இந்த மெட்டபாலிக் டிசீசஸ், அதாவது சர்க்கரை, ஹை பிளட் பிரஷர், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம், இதுல இருந்து ஒரு பெரிய தீர்வு கிடைக்குது. நம்பர் 3 கேன்சர். நம்பர் 4 பிரெயின் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி மறதி அப்படிங்கறதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். நம்பர் 5 வந்து ஸ்லோ ஏஜிங், நம்மளோட ஏஜிங் ஆகுற அந்த தன்மையவும் நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது. சரி, இந்த 5 பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்பவே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.